என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரியக்கூடிய நவலடியூர் என்ற கிராமத்தை சார்ந்தவர் ஆறுமுகராஜா. இவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். 2015ஆம் ஆண்டு மறவர் சமூகத்தை சார்ந்த 5 நபர் கொண்ட கும்பலால் இவர் இரவு 7 மணி அளவில் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. இந்த வழக்கை ஸ்ரீவைகுண்டம் காவல்துறை, அதாவது உட்கோட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து இது விசாரணை நடத்தி முடிந்து, அதாவது 24/12/2025 அன்று நேற்றைய முன்தினம் பார்த்திங்கன்னா பிசிஆர் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த 5 பேருக்கும், அதாவது அந்த 3 பேர் யார் என்னன்றது, அந்த 5 பேர் யார் என்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். 3 பேருக்கு 3 ஆயுள் தண்டனையும் 13,000 அபராதமும் விதிச்சிருக்காங்க. மீத 2 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து 7,000 அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான காணொலியை நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படின்னு 24ஆம் தேதியிலேருந்து நிறையா சகோதரர்கள் எனக்கு இந்த தகவலை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதை கட்டாயம் நம்ம மூவேந்தர் மீடியாவில் போடுங்க அப்படின்னு தொடர்ந்து இந்த 2 நாட்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு சின்ன வேலையிலேருந்து நேற்று பதிவு செய்ய முடியல. இன்றைக்கி அண்ணனுக்கும் அண்ணன் பையனுக்கும் நம்ம திருப்பரங்குன்றத்தில் முடிகை இறக்குற அந்த விஷயத்தில் போனால நான் இப்போ தான் முடித்தேன். நிறையா ஃபோன் கால் வந்துருச்சு. ஏன் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் போட சொல்கிறாங்க அப்படின்னு நான் கேட்கும்போது இன்னொரு வீடியோவை எனக்கு அனுப்புகிறாங்க. அண்ணன் பரம்பை பாலா அண்ணன் இதே போல் வழக்கில் போகும்போது இதே அதை சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் எவ்வளோ வல்கராக பேசுனா, அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில, நீங்கள் இந்த மாதிரி கருத்து பதிவு செய்யுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சில சகோதரர் சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான், தம்பி அடுத்தால் மண்ணை திங்கிறாங்கிறாண்டி அதே மாதிரி நம்மளும் மண்ணை தின்னுற முடியாது. அது அவங்களோட இயல்பு, அவங்களுடைய குணமே அப்படித்தான். இவர்களை திருத்த முடியாது. அது இவர்கள் செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமாக காணொலி கண்டிப்பாக நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் போட்டுருவோம் அப்படின்றத சொல்லிட்டு தான் சரி இந்த கருத்தை ஏன்னா இதை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போகணும் இல்லையா. இதில் சிவா என்பவர் மீது பார்த்திங்கன்னா அவர் தான் A1 சொல்லப்படுது. இதில் இவர் மீது பார்த்திங்கன்னா 5 கொலை வழக்குகளும் 20 கொலை முயற்சி வழக்குகள் சொல்லப்படுது. இப்போ இடைப்பட்ட காலங்களில் அவர் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதோ போன மாதிரி சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியலை. அவர் திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது இன்றைக்கி ஒரு தண்டனை நடந்திருக்குது. இப்படித்தான் நான் பரம்பை பாலனும் இருந்திருக்கலாம். ஆரம்ப காலகட்டங்களில் ஏதோ ஒரு சூழலில் ஆயுதங்கள் தூக்கியிருக்கலாம். தண்டனை வாங்கி இன்றைக்கி சிறையில் இருக்கிறாரு. ஸோ அவங்க மீண்டும் நிரபராதியான இந்த 2 வழக்கிலுமே இருக்கிறவங்க அவங்க மேல்முறையீடு போகிறாங்களா போகலன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதுக்குள்ளே உள்ளே போக விரும்பலை. ஸோ இதன் அடிப்படை ஆறுமுகராஜா என்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர் படுகொலைக்கு இவர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு பிசிஆர் கோர்ட்டு வழக்கை 10 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்து முடிந்து இந்த தீர்ப்பானது வந்திருக்குது. அந்த குடும்பத்தார் எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆறுமுகராஜாவுடைய சகோதரர் அவருடைய தோட்டத்தில் பல வாழை மரங்களை வெட்டி சேதப்படுத்தியிருக்காங்க சில குரூப்பு. அது யார் என்னன்னு தெரியல. காவல்துறை பதட்டமான சூழலில் காவல்துறை போட்டு வச்சுருக்காங்க. சில சாதி வெறி பிடிச்ச கும்பல், அது யார் என்னன்னு தெரில. இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையை செஞ்சாங்க அப்படின்னு தெரியல. இதே அண்ணன் பரம்பை பாலா அவர்கள் கைது செஞ்சு சிறைப்படுத்தினப்ப தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க யாருமே எதுவுமே பண்ணலை, சரிங்களா, அதை கடந்து போனாங்க. ஆனால் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் அவரோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த என்னென்னு தெரியலை. ஏன்னா அவர் கடைசியாக கோர்ட்டுக்கெலாம் போனார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்லாம் கூடவே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ அந்த பகுதியில் பதட்டமான சூழலில் காவல்துறையில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் போடப்பட்டிருக்கு. அப்போ இன்றைய காலகட்டங்கள் இப்படியான ஒரு சூழல் நடக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற ஒரு உதாரணமே இன்றைக்கி நடந்த நிகழ்வு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வாழை மரத்தை வெட்டினது. இப்போ வாழை மரத்து மீதே இந்த அளவுக்கு ஒரு சாதிய வன்மத்தை காட்டுறாங்க. இது அவங்க செஞ்ச தவறுக்கு கிடைச்ச தண்டனை, சரிங்களா. இவருக்கு மேலே தவறு இருக்கா இல்லைன்னா அவங்க மேல்முறையில் போகலாம், அடுத்தடுத்து பண்ணலாம், அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் இது எப்படி காட்டுது அப்படின்னா, அடுத்து உன் குடும்பத்தில் வேறு யாராவது வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி காட்டுது.
அது கடைசி வரைக்கும் உங்களோட மனநிலை எப்போ மாறப்போகுதுன்னு வந்து தெரியலை. இது ரொம்ப அந்த பகுதியில் வந்து ஒரு பதட்டமான சூழலாக வந்து ஏற்பட்டுருக்கு. இப்போ காவல்துறை அவங்க வந்து போட்டிருக்காங்க. அப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு மட்டமான வேலையெல்லாம் அப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து வருத்தம் அளிக்குது. உங்களோட போக்குகளை வந்து மாற்றிக்கங்க, சரிங்களா? ஏற்கனவே அவர்கள் செஞ்ச தவறுக்கு தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தண்டனை வந்து கிடச்சிருக்குது, சரியா? அப்போ மறுபடியும் அதே ஒரு வேலையை அடுத்தடுத்து புதுசாக ஏன் செய்கிறீங்க? ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் ஆயுதங்களை தூக்கியிருந்தாலும் திருந்தி வாழணும்னு நினைக்கிற போது இன்றைக்கி சிறைக்கில் போயிட்டார். இப்படி தான் நிறைய பேர் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்காங்க, ஒன்றுச்சூசை போட்டு அதுக்காண்டி இதுக்காண்டி அப்படின்னு. நிறைய பேர் கூலிக்கு போலக்கொள்ளக்கூடிய கூட்டம்லாம் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. கூலிப்படையெல்லாம் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. சரி, அப்படி இருக்கிறது ஏன் இந்த மாதிரியான தேவையற்ற வேலைகள்லாம் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு சிலர் செய்கிறீங்க அப்படின்னு வந்து தெரில. இது உண்மையிலே வந்து காவல்துறை வந்து விசாரணை வந்து நடத்தப்பட்டு இருக்குது. அந்த குற்றவாளிகளை வந்து கூடியவர்கள் நாங்கள் கை செஞ்சுருவா பண்ணுற மாதிரி ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்களாம். அது எப்படி நடக்க போகுது என்னன்றது நமக்கு வந்து தெரியலை. சரி, இது எப்படி நடந்துச்சு என்ன அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். இந்த ஆறுமுகராஜா என்பவர் யார் அப்படின்ற பற்றியும் நம்ம இந்த காலில் வந்து முழுமையாக வந்து நம்ம பார்த்தலாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய நவலடியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் ஆறுமுகராஜா. இவர் ஒரு விவசாயி. இவர் அந்த இடத்துல ஒரு சில ஏதோ அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு முழுமையாக வந்து நம்மள்ட்ட சொல்லலை. சொல்லாமல் முன்னுக்கு பிறனாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து அதாவது சிறுவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து நெல் கொண்டு போயிருக்காரு இரவு 7 மணிக்கு. அப்போ போகும்போது இந்த மரவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் வந்து இவர்களை வந்து வெட்டுறாங்க. அவங்க யார் அப்படின்னா, சிறுவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய, அதாவது ஆறுமுகராஜா அவர் ஊர் அருகே இருக்கக்கூடிய ஊரை சார்ந்தவர் வெள்ளலூர் கிராமத்தை சார்ந்த சிவா என்ற சிவராமன். இவர் மீது வந்து பார்த்திங்கன்னா 5 கொலை வழக்கு, 20 கொலை முயற்சி வழக்கு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கந்தையா மகன் இசக்கி முத்து அப்படின்றவரும் இந்த வழக்கில் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்காரு. 3வது வந்து பார்த்திங்கன்னா இசக்கி முத்து மகன் கண்ணன் என்ற கண்ணப்பெருமாள், சொக்கலிங்கம் மகன் தலவாய் அப்படின்றவரும் இந்த வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. வடிவு மகன் காசி அப்படின்ற நபரும் இதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. ஏரல் அருகே உள்ள மங்களக்குறிச்சியை சேர்ந்த பிச்சாண்டி மகன் துரை என்ற துரைமுத்து, இவரும் இந்த தண்டனை வந்து கிடைச்சது. இதை கடைசியாக சொன்ன துரைமுத்து என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு பல்வேறு குற்ற வழக்கில் காவல்துறை இவரை தேடி வரும்போது கையில் இருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்து அவரும் அவர் கூட இருந்த காவலர், அதாவது சுப்பிரமணி என்ற காவலரும் இறந்ததாக வந்து சொல்லப்படுது. அவர் இறந்துட்டார். மொத்தம் இந்த 5 பேருக்கு மேலே உள்ள இந்த 3 நபர்களுக்கு 3 ஆயுள் தண்டனையும் 13,000 ரூபா அபராதமும் விதிச்சிருக்கு பிசிஆர் நீதிமன்றம். கீழே உள்ள அந்த 2 பேருக்கு பார்த்திங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனையும் 7,000 ரூபா அபராதமும் விதிச்சிருக்கு பிசிஆர் நீதிமன்றம், சரிங்களா? உண்மையிலேயே இது தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் மத்தியில் அந்த இடத்துல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. ஏன்னா குற்றம் யார் செய்தாலும், எந்த சமூகத்தை சார்ந்த அவர்கள் செய்தாலும் அது கண்டனப்பாக தண்டனைங்கிறது வந்து சட்ட ரீதியாக கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து நிறையா வழக்குகள் கூடி சீக்கிரம் அந்த வழக்கெல்லாம் விசாரணையில் முடிஞ்சு குற்றம் செஞ்சவர்கள் எல்லாருமே தண்டிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது யாராக எவராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த மாதிரி இன்னும் பல குற்றவாளிகள் வந்து வெளில தர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே சார்ஜ் பண்ணி அவங்க வழக்கில் முடித்து கூடிய விரைவிலேயே இது போன்ற தண்டனைகள் கொடுத்தால் மீண்டும் தென் தமிழகத்தில் இந்த பதட்டமான சூழல், இந்த சாதி மோதலான சிக்கல் இதெல்லாம் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். இந்த தீர்ப்பு வந்த உடனேயே என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுமுகராஜா அவருடைய சகோதரருடைய அந்த வாழைத்தோட்டத்தில் வெட்டுறாங்க. அப்போ இன்றைய காலகட்டங்கள்லேயே அவரோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள். இவரை காப்பாற்றுவதற்கு எப்படியாவது இந்த வழக்கில் இவங்களை விடுதலை பெற வைக்கணும் அப்படின்னு ஒரு 2 முக்கியமான புள்ளியில் வந்து சொல்கிறாங்க. அந்த பேர் வந்து நம்மகிட்ட வந்து சொன்னாங்க. அது வந்து இவரை காப்பாற்றுறதுக்கு, இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ கடுமையாக போராடினாங்க. ஆனால் இதை கடைசி வரைக்கும் இந்த வழக்கை நின்று முடித்து வழக்கறிஞர் வந்து நல்லா வாதாட்டியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது அவர்கள் செஞ்ச தவறுக்கு சட்டம் தன்னுடைய கடமை செஞ்சிருக்கு. அவங்க தண்டனை பெற்றிருக்காங்க. அவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க. இப்போ இதே வந்து இன்னொரு தம்பி பேசினார் இல்லையா, பாலா கூலிப்படை தலைவன் ஆயுள் தண்டனை அப்படின்னு போட்டாப்புல, இதே வார்த்தையை நான்லாம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
என்ன அந்த ஒரு வக்கர புத்தி எண்ணங்கள்னு தெரியல. ஒருவேளை இது உங்கள் சாதிலே ஓடக்கூடிய ரத்தமா, இல்லை அடுத்தவங்களை பார்த்தா இப்படி தான் எங்களோட பார்வை இருக்கும் அப்படின்ற எண்ணமானு எனக்கு தெரில. ஸோ யார் தவறு செய்தாலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, சரிங்களா? இன்னும் நிறையா கொலை குற்றவாளிகள் வெளில சுதந்திரமாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்புகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறிகுண்டம் பகுதியிலே வந்து மிகப்பெரிய ஒரு தேவேந்திரோட வேளா சமூக மக்கள் மத்தியில் வந்து ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்குது. ஸோ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஆயுதம் எடுப்பதனால் அவங்களோட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களோட கடைசி காலகட்டங்கள் எங்கே போய் முடியுது அப்படின்றத ஒவ்வொரு இளைஞரும் சிந்திக்கணும். நான் நம் தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞருக்கு நான் பலமுறை சொல்லுவேன், என்றைக்குமே சமூக முன்னேற்றம் என்பது ஆயுதத்தால் வந்து ஒன்றும் கிடையாது. கல்வி, பொருளாதாரம், அரசியல் இது ரீதியாக நம்ம போனால் தான். அதே போல் இன்றைக்கி நிறையா குற்றவாளிகள் வந்து தப்பிக்கப்படுறாங்க, சரிங்களா? எதன் அடிப்படையில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பணபலம், அதிகார பலம் இதெல்லாம் இருக்கிறனால நிறைய குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படாமல் தப்பிக்கப்படுறாங்க. இதுக்கு நிறைய அரசியல்வாதிகள் வந்து உள்ளாளாக வந்து இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தெரியும் நான் வந்து நினைக்கிறேன். அதனால் நான் நம் தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை சார்ந்த உறவுகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்மளை அறுவாள் எடுத்து வெட்ட வரா, அதுக்கு நீ திருப்பி வெட்டுறனால இங்கே எதுவுமே சாத்தியமாகுது. ஏன்னா அது என்பது மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி 10 வருஷத்துக்கு பிறகும் இந்த ஒரு தண்டனை வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அவருடைய கூட பிறந்த சகோதரர் இந்த வழக்கை சமரசம் இல்லாமல் வழக்கறிஞரை வச்சு அந்த வழக்கறிஞரும் காசுக்கு துணை போகாமல் வாதாடிக்காரு. இதற்கு அந்த இவங்க தான் குற்றவாளின்னு நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழக்குக்காக போராடிய வழக்கறிஞராக இருக்கட்டும், அவர் கூட பிறந்த சகோதரராக இருக்கட்டும், எல்லாருக்குமே மூவேந்தர் மீடியா சார்பாக வந்து நான் மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதநல குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரோட வேளாளர் சமுதாயம் சுயசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.